ஜியோ நிறுவனத்திடம் பிஎஸ்என்எல் காட்டிய அலட்சியத்தால் ஒன்றிய அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இழப்புனா 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 1758 கோடி ரூபாய். நடந்தது என்ன? ஒன்றிய அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 2014ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திடம் ஒரு ஒப்பந்தம் செய்தது. பிஎஸ்என்எல்லின் செல் டவர்ஸ் மற்றும் பிற தொலைத்தொடர்பு வசதிகளை ஜியோ பயன்படுத்திக் கொள்ள கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஒப்பந்த அடிப்படையில் பிஎஸ்என்எல் வசதிகளை ஜியோ பயன்படுத்தி கொண்டது. குறிப்பிட்ட காலத்திற்குள் அதற்கான கட்டணத்தை ஜியோ செலுத்த வேண்டும். ஆனால் 2014 மே மாதம் முதல் 2024 மார்ச் மாதம் வரை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் கட்டணம் செலுத்தவில்லை. இந்த கட்டணத்தை வசூல் செய்ய பிஎஸ்என்எல்லும் தவறி இருப்பதாக கேக், அதாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தற்போது திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த பிரச்சனையின் அடிப்படையான காரணம் பிஎஸ்என்எல் மற்றும் ஜியோ இடையேயான ஒப்பந்தத்தை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் விட்டதே. ஜியோ நிறுவனத்திடம் இருந்து சரியான கட்டணங்களை வசூலிக்காமல் இருந்ததால் 1758 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பிஎஸ்என்எல் அமைப்பானது டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ்க்கு வழங்கப்பட்ட ரெவென்யூ ஷேரில் உரிம கட்டணத்தை சரியாக கழிக்காததால் மட்டும் கூட கூடுதலாக 38 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது என கேக் புள்ளி விபரம் சொல்கிறது. இந்த சம்பவம் அரசு நிறுவனங்களின் நிர்வாக குறைபாடுகள் எப்படி நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கலாம் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக உள்ளது.